மார்கழி மாதத்தின் முதல் தேதி மதி நிறைந்த நன்னாளின் அதிகாலையில் சில்லென்ற குளத்து நீரில் வந்து நீராட பெண்களை அழைக்கிறார் ஆண்டாள். குளிர்மிகு அதிகாலை, நிலவு தன் பணி முடித்து ஓய்வுக்கு போகின்ற வேளை. இன்றைய கவிஞர்கள் பாடும் குளிர் நிலவே ஈர நிலாவே என்பதெல்லாம் மார்கழி அதிகாலை நிலவுதான். குளிரை விலக்கி கதிரவன் பணிக்கு வரும் முன் தன்னெழில் பொழிந்து விடைபெறும் நேரம். எப்பேற்பட்ட சுறுசுறுப்பானவர்களும் சுகமாய் மயங்கி கிடக்கும் இவ்வேளையில் ஏன் இன்னும் சுகமான உறக்கம்? ஏன் இந்த பெரும் தயக்கம்? எழுந்து வாருங்கள் செல்வச் சிறுமிகளே. நம் நாராயணன் நமக்கெல்லாம் அருள் தர காத்திருக்கும் போது இந்த அரை தூக்கம் தகுமா? நம் கார்மேக வண்ணன் சூரியன் போல வெப்பமும் நிலா போல குளுமையும் ஒன்றாக உடையவன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீராடி அந்த மாயக்காரனை நினைப்போம், கடுங்குளிரை மறப்போம். மார்கழி மாதத்து நிறைமதி நன்னாளில் நீராடச் செல்வோம். ஆயர்குல செல்வப் பெண்களே, கூரான வேல் ஏந்தி நமக்கு வரும் கொடும் துன்பத்தை அழிக்கும் நந்தகோபனும் அழகிய விழிகளை உடைய யசோதையும் வளர்த்த இளஞ்சிங்கம் கண்ணன். அவனே நமக்கு பறை தந்து அருள்வான். தூக்கத்தில் இருந்து எழுந்திருங்கள், இவ்வுலகமே அவனை புகழும்படி பாடிடுவோம் வாருங்கள் என்றழைக்கிறார் ஆண்டாள். அவர் அழைத்தால் அந்த கண்ணனே ஓடி வரும்போது ஆயர்குல பெண்கள் வரமாட்டார்களா என்ன? திருப்பாவை பாடல் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்.